இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு கூடுதலான ஒரு தகவல் பிரத்யேகமா சொல்றதுக்கு ஆசைப்படுறேன். இந்த வால்யூம் பேசிஸ்ல ஒரு ட்ரேடிங் பண்றோம் இல்லைங்களா, வால்யூம். அப்போ உங்களுடைய ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்லயே எஸ்எம்ஏ இருக்கு, இஎம்ஏ கிராஸ் இருக்கு, விடபிள்யூஏபி இருக்கு, இது மாதிரி நிறைய சாராம்சங்கள் இருக்கு. இதுல உங்களுக்கு எது பிடிக்கிறதோ அதை தெரிந்து நீங்கள் பலனடைகிறது இருக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கு. இப்போ இடது பார்வையில நான் ஒரு சின்னதா ஒரு விஷயம் சொல்றேன். அதுல உங்களுடைய ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ல பிவட் பாயிண்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பேரு தான் சிபிஆர் இண்டிகேட்டர்னு சொல்லுவாங்க. நிறைய நம்மளும் விளம்பரத்தெல்லாம் கூட பார்க்கலாம். ஒரு சிபிஆர் இண்டிகேட்டர் வச்சுட்டு நீங்க வர்த்தகம் செய்யலாமே அப்படின்னு கூட வருது. சிபிஆர் இண்டிகேட்டர்னா ஒன்றும் பெரிய ஒரு ரகசியமான ஒரு சமாச்சாரங்கள் இல்லை. உங்களுடைய ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்லயே சென்ட்ரல் பிவட் பாயிண்ட் ரேஞ்சுன்னு இருக்கு. இதுதான் விஷயம். ஆனால் அதை நீங்க பிரயோகிக்கும் போது இன்ட்ராடேக்கு ஒரு டைம் ஃப்ரேம் வைக்கிற மாதிரி ஸ்விங் ட்ரேடிங்கும் டைம் ஃப்ரேம் வைக்கணும். சரி, அதே பொசிஷனல் ட்ரேடிங் அப்படின்னா அதுக்கு வேற டைம் ஃப்ரேம் வைக்கணும். அந்தந்த டைம் ஃப்ரேமுக்கு தகுந்த மாதிரி அந்த பிவட் லெவல் அந்த பிரைஸுக்கு தகுந்த மாதிரி மாறும்.